ஒரு டாய்லெட்டுக்கு எவ்வளோ ஆறுது காஸ்ட்டு? 1 கோடிக்கு மேலே. கக்கூசில் காசு பிறக்கிற ஒரு கும்பல் ஆட்சியில் இருக்குது தமிழ்நாட்டில்ங்கிறது அவமானமா இல்லையா? திமுகவினர் தொட்டதில் எல்லாம் ஊழல் செய்வதாக இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். தமிழ்நாட்டினுடைய மணிஷ் சிசோடியா யாரு தெரியல. என்ன தமிழ்நாட்டின் மணிஷ் சிசோடியா விரைவில் வெளியில் அவர் அறிவிக்கப்படலாம், கைது செய்யப்படலாம், என்ன வேணால் நடக்கலாம். இட் இஸ் ஃபார் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டு டிசைட். ஆனால் இந்த பிரச்சனையை மக்களிடம் நாம் கடைக்கோடி வாக்காளர் வரை எடுத்து செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுத்திருக்கிறது. அதனால் நாளைய தினம் சென்னையில் டாஸ்மாக் அலுவலகத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டமானது நடத்த இருக்கிறோம். அதுக்கு பிறகு 5000த்துக்கு மேற்பட்ட எல்லா டாஸ்மாக் கடைகளுக்கு முன்பாகவும், அப்புறம் அது இன்னொன்று என்ன, எலைட்டு கிளப்புன்னு பேரா, எலெக்டா செலக்டா, இவங்க செலக்ட் பண்ணி எலெக்ட்னு சொல்கிறாங்க. தண்ணி கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக தண்ணி அடித்தான்னா அது எலைட்டு கிளப்பு. ஒருத்தர் படிச்சிருந்தாருன்னா அவரை எலைட்டுன்னு சொல்லின்னு இருந்த காலம் போயிட்டு இப்போ தண்ணி அடிக்கிறதுல சரக்கு, நல்ல சரக்கு அடித்தா அவர் எலைட் மெம்பர், எலைட்டு கிளப்பு மெம்பர்னு சொல்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் இப்போ வந்திருக்கு. இது ஊழலின் ஒரு அம்சம்தான். ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொட்டதெல்லாம் ஊழல். நீங்கள் பாருங்கள், சென்னையில் 1200 டாய்லெட் கட்டுறதுக்கு 1360 கோடி. ஒரு டாய்லெட்டுக்கு எவ்வளோ ஆறுது காஸ்ட்டு? 1 கோடிக்கு மேலே. கக்கூசில் காசு பிறக்கிற ஒரு கும்பல் ஆட்சியில் இருக்குது தமிழ்நாட்டில்ங்கிறது அவமானமா இல்லையா? நீங்கள் பாருங்கள், ஸ்வச் பாரத் அபியானில், தூய்மை இந்தியா திட்டத்தில் கழிவறை இல்லாத வீடு இருக்கக்கூடாது என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஒரு வீட்டுக்கு 12,000 ரூபாயில் டாய்லெட் கட்டி கொடுத்தோம். இப்போ சென்னையில் டாய்லெட்டுக்கு காஸ்ட் எவ்வளவு? கன்ஸ்ட்ரக்ஷன் 1 கோடிக்கு மேலே. சரி, அதுக்கப்புறம் அது மெயின்டெனன்ஸ் எவ்வளோ தெரியுமா? ஒரு நாளைக்கு 360 ரூபா. அது பார்த்திங்கன்னா 30 நாளைக்கு 12,000 வந்துடுது. நாம் கட்டி கொடுத்த மக்களுக்கான கழிவறையினுடைய காஸ்ட்டு ஒரு மாதத்துக்கான மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். ஆக இது எல்லா விதத்திலும் பார்த்திங்கன்னா, முந்தான ஒரு செய்தி, பாவம் ஏழை விவசாயிகள், அவன் நெல் கொண்டு வந்து போடுற ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரில் 300 கோடிக்கு ஊழல். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.